எடுக்கலாம். ஒரு சுத்தி சுத்தி வருவேன். ஒரு சுத்தி 3 சுத்தி சுத்துவோம். நாங்க 2 பேரும் ஒரு வேலைக்கு போக முடியாம இருக்கிறோம். வேலைக்கு போயிட்டாலும் இவர் இந்த கிராமத்தையே தான் காப்பாத்திடுவாரு. சும்மாறா நீ பண்ண அநியாயம். நாங்க 2 பேரும் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு தலைமறைவா தெரிய வேண்டியிருக்கு. ஆறுத கஞ்சி பழ கஞ்சிடா. அன்னைக்கு அந்த பொண்ணு போய் சொன்ன உடனே அந்த கல்லு திருக்கே குதிச்சிருப்பான். இப்ப அதையெல்லாம் மறந்துருப்பான். ஆமா, அவன் உங்க 2 பேரையும் தேர்றதாக ஏதாவது தகவல் கிடைக்குதா? இல்லையே. அப்புறம் என்ன? இது வரைக்கும் இல்ல. இனிமேல் எப்படியோ செலவுக்கு ஏதாவது பணம் கூட தரேன். ஆமா, ராத்திரி நேரத்துல எங்கடா தங்குறீங்க? மரத்து மேல. உனக்கு சிரிப்பா இருக்கு. நாங்க தான் கிளத்திய மிரட்டினவன்னு என்னைக்கு கல்லு திருக்கிக்கு தெரிய போவதோ, என்ன பண்ண போறானோ. நீங்க பேசிடுங்க, இந்த வர பணம் எடுத்துட்டு வர போறேன். தெரியுமா? என்னடா சொல்ல போற? என்ன பத்தி சொல்லிருக்கா? சொல்லிருக்கா? சொல்லி ஏன் அவரை போட்டு அடிக்கிறேன்? யார் தெரியுமா? உங்க வீட்டுல வறுமையா இருக்கிறாண்டா, அதுக்காக இப்படி அடிச்சு போய் நீ சொல்றா? நீயமா கால விடுற? அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. இனிமே அதை கிளறாத. குப்பகுளம் எல்லாம் வரும். குப்பகுளம்னா இது உன் தங்கச்சியை பத்தி கேவலமா பேசுவாங்க. குப்பை யாரு கூட என்னன்னு பாத்துறேன். இவ்வளவு குழப்பையும் குப்பகுளத்தை விட மாட்டான் போல இருக்க. சொன்ன மாதிரியே கொண்டாந்துட்டிய. யார் ஆசைப்பட்டு கேட்டாலும் கொடுத்துருவேன். அது தப்பு. இன்னாருதான் ஒருத்தரை நீ தேர்ந்தெடுத்துக்கணும். அதான் அன்னைக்கு கேட்டீங்கல்ல, கொண்டாந்துட்டேன். இந்தாங்க. இப்படி உயிரோட கொடுத்தா எப்படி? தண்ணி தொட்டில விட்டு விளையாடவா? குழம்பு வச்சு கொடுத்தா தானே ஒரு ஆம்பளை சாப்பிட முடியும். ஆசைப்பட்டீங்கல்ல, வாங்க வச்சுக்கிறேன். உன்னை தள்ளி பார்க்கும்போது ஆசை அதிகமா வருது. நீ தொட்ட உடனே எனக்கு குப்பு குப்புன்னு வேர்க்குது. ஏன்? உங்க அண்ணன் ஞாபகம் வருது. பயப்படாதீங்க, நான் எங்க அண்ணனை சரி கட்டிடுறேன். அப்படியா சங்கதி? எல்லாம் அவ வேலைதானா? புரியாம எங்க 2 பேரையும் அடிச்சுட்டு நீ அடிச்சத பத்தி கூட கவலைப்படல. அன்றைக்கு உன்னோட சேர்ந்து அவன் எங்களை அடிச்சான் பாரு, அதை நினைச்சா வயிறு பத்தி எரியுது. இப்ப அவன் எங்க இருக்கான்? 2 பேரும் வீட்டுல இருக்காங்க. 2 பேருமா? கழுத்திருக்க. இப்ப அவன் சட்டி பானை செய்யறது இல்ல. காட்டாங்குளத்தூர் களிமண் மாதிரி உன் உடம்பு வளவளான்னு இருக்குது. உங்க தலைமுடி எவ்வளவு இழுத்தாலும் எறா மாதிரி சுருண்டுகிட்டே இருக்கு. பாரு, சூளையில வச்ச தாலி மாதிரி வஞ்சகம் இல்லாம உன் உடம்பு வெந்திருக்குது. உங்க உடம்பும் வாழை மீன் மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சி சொன்னபடியெல்லாம் கேட்கும் போல இருக்கு. ஆனா கெளுத்தி, நம்ம அன்ப உங்க அண்ணன் மொட்டையும் புரிஞ்சுக்கிருவானா? நிச்சயம் புரிஞ்சுப்பாரு. அவரும் ஒரு ஆம்பளை தானே. ஐயோ, புரிஞ்சுக்கிட்டா சரி. வேளாரே, நீ வேற ஏனோ நான் வேற ஏனோ, நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்த இந்த ஊர் ஏத்துக்குமா? அட நீ ஒண்ணு, அந்த காலத்துல சத்திரிய குல மன்னன் சந்தனு மகாராஜா ஒரு மீனவ பெண் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டதா கதையே இருக்குது. அதையே ஒத்துக்கிட்டாங்க. நம்மளதையா ஒத்துக்க மாட்டாங்க. நீ சும்மா இரு. என்னது தலைமாட்டுல தண்ணி கூட உடையுது?
இது இப்ப உடைக்க கூடாத, இன்னும் ரொம்ப தள்ளியில உடைக்கணும். இல்ல இப்பவே உடைக்கும். திரிகல்லு, இது கல்லு திரிக்கல். இது நான் மத்திய தங்கச்சி இது நாம பாத்தியா கடம்பாடி, உங்க இனத்துக்காரன் செஞ்ச வேலைய. கழுத்திருக்க நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இப்ப என்ன செய்யணுங்கிற? இவனை கட்டி வைக்க போறேன். ஐயோ, இவ்வளவு நேரம் உதச்சது பத்தாதா? இல்லையா, உனக்கு இவளை கட்டி வைக்க போறையா. இது நல்ல முடியும். ஆனா ஒரு சம்பிரதாயம். என்ன? காரியத்துக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு உன்னையும் கூட்டிட்டு கடற்கரைக்கு போவோம். கரையில சாமான்லாம் வச்சுட்டு உன்னை கட்டு மரத்துல கட்டி கடல்ல 50 மைலுக்கு அந்த பக்கம் கொண்டு விட்டுருவோம். நீயா நீந்தி கரை வந்து சேர்ந்தீங்கன்னா எல்லாருமே வீடு போய் சேர்ந்துருவோம். நீ வரலன்னா கரையிலேயே காரியத்தை முடிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு குளிச்சிருவோம். நல்ல சம்பிரதாயம். உங்களுக்கு தலைவன் யாரு? நான் தான். அப்ப சம்பிரதாயத்தை மாத்தவே முடியாது. அது சரி. என்னடா மாறி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளே மாறி போயிட்டியே. மாறாம என்ன செய்யறது? மம்மத குஞ்சு மாதிரி மகம் பிறந்திருக்கான்ல, அவனுக்கு ஏதாவது சம்பாரிச்சு வைக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் காலு வலிக்க வலிக்க சுமையோட போயிட்டு இருக்கேன்டா. வழி விடு, நவரு தள்ளுடா. ஆமா, பானைய சுமக்கிற சரி, கூடவே அவமானத்தையும் சுமக்க வேண்டி வரும் போல இருக்கு. என்னடா என்னடா என்ன? உன் மாயனமா பெரிய மன்னத குஞ்சுன்னு சொன்னியே, அவன் மூக்கு மொழியும் கடலோட பொண்ண மாதிரி இருக்கிறதுனால ஊரே பேசிக்குது. போடா ஏமாறி பேர, உனக்கு புள்ளையா கண்ணங்கரேன்னு பொண்ணனே வந்து பொருளாதாண்டா ஊரே பேசிக்குது. ஆய கிழிச்சிருவேன். தர்றா, என் வாயை கிழிக்கிறது இருக்கட்டும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வாயும் கிழிக்க முடியுமா? எழுத்தி உங்க அண்ணனுக்கு மண்டைதான் மொட்டைன்னு நினைச்சேன், மூளையை மொட்டையா போச்சு. சேர்த்து வலிச்சு விட்டான். இப்படி ஒரு உத்தரவு போட்டானே. இதெல்லாம் இப்ப பேசிட்டு நேரம் இல்ல. என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. முடிவா? ஐயோ, இந்த முடிவு வேண்டாங்க. இது இல்ல பிள்ளை, எனக்கு ஒண்ணுமே தோணலையே. இந்த மாதிரி களிமண்ணை பிசைஞ்சு பிசைஞ்சு என் மூளையை களிமண்ணா ஆகி போச்சு. நீதான் ஒரு நல்ல யோசனை சொல்ல. என்னங்க, எங்காவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நல்ல யோசனை. எழுத்து ஆ